வாக்குறுதி அளிக்கப்பட்டவாறு நாளாந்த சம்பளத்தை 1000 ரூபாய் வரை அதிகரிக்குமாறு வலியுறுத்தி புகவந்தலாவையில் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. புகவந்தலாவை செப்பல்டன் பூசாரி தோட்ட தொழிலாளர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். சம்பள உயர்வு தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகி 1 வருடமாகும் நிலையில் தாம் தொடர்ந்தும் ஏமாற்றப்பட்டு வருவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் தெரிவித்தனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு கிடைக்காவிட்டால் பாரிய போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் பூசாரி தோட்ட தொழிலாளர்கள் கூறினர். சொன்னாங்க எந்த அமைச்சரும் இதுவரைக்கும் பேசி எங்களுக்கு முடிவு கொடுக்கல. நார்மல் நம்ம வாங்கி தர்றேன், அவரும் வாங்கி கொடுக்கல. மனைவனர் சொன்னார், அவரும் வாங்கி கொடுக்கல. எல்லாம் தேர்தல்ல மட்டும் எங்களுக்கு கூச்சம் போட்டு காய்க்கிறாங்க. திகாமன வர்றாரு, அவரு வர்றாரு, ஓட்டுக்காக எங்களை மிச்சம் நிப்பாட்டி கேட்கிறாரு. ஓட்டை வாங்கிட்டு போயிட்டு அவங்க பாட்டு பதவியில உட்காந்துக்கிறாங்க. இந்த 1 வருஷ காலமா நாங்க போராடிக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு எந்த சம்பளமும் கொடுக்கல. எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வேணும், இல்லன்னா நாங்க போராடிக்கிட்டே தான் இருக்கோம். எங்களுக்கு யாருமே சம்பளம் வாங்கி கொடுக்க முன்னால் எங்களுக்கு யாரும் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கல. எங்க புள்ள படிப்பு சம்பந்தமா, சாப்பாடு சம்பந்தமா, தண்ணி சம்பந்தமா நாங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு யாருமே ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கல. ரணிலோ ஆர்மந்தண்டமா சிதாமரமோ இதுக்கு மட்டும்தான் எல்லாம் கேட்கிறாங்க. மற்றபடி எங்களுக்கு இந்த சம்பள போராட்டத்தை எங்களுக்கு யாருமே எதுவுமே பேசி கொடுக்கல. நாங்க போராடுறேன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் தோட்ட தொழிலாளி, ஒவ்வொருத்தரும் தோட்ட தொழிலாளி அப்படிங்கறத நினைச்சு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நாங்க ஆரம்பிச்சிருக்க இந்த போராட்டத்தை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து ரோட் இறங்கு, அப்பதான் இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு வரும்.